நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் ஒலிப்பியல்ல ஒவ்வொரு எழுத்தும் கவி பாடுது. ஒவ்வொரு எழுத்தும் கதை பாடுது. ஸோ, தமிழ் ஒலிப்பியல நீங்களும் கத்துக்கோங்க. பெற்றோர்கள் முதல்ல கத்துக்கோங்க. ஆசிரியர்கள் கத்துக்கிட்டு, நம்ம குழந்தைங்களுக்கு தமிழ் ஒலிப்பியல எளிதா சொல்லிக் குடுக்கலாம். ஸோ, தமிழ் ஒலிப்பியல் நமது தமிழ் தலைமுறைக்காக. தமிழ் ஒலிப்பியலுக்கு குழந்தைகளுக்கு நீங்க வந்து ஒரு லெட்டர்ஸ்க்கு ஒரு சவுண்ட்ஸ் எல்லாமே சொல்லிக் குடுக்குறீங்க. இவங்களுக்கு பயிற்சிக்கு ஏதாவது நீங்க பயிற்சி ஏடுகள் அந்த மாரி ஏதாவது குடுக்குறீங்களா? இப்ப தமிழ் ஒலிப்பியல் பாடல் முடிக்கிறாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு குழு முடிக்க அவங்க வந்து பயிற்சி எடு அந்த ஒர்க் ஷீட் ஆக்டிவிட்டி பண்ணா மட்டும் தான் அவங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்கும். இல்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். இப்ப ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பயிற்சி முடிக்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஏன் வருது அப்டின்னா, இப்ப ஆக்ஷன் பண்றாங்க. சில குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து அதுக்கான பப்பெட்ஸ் மாரி கையில காட்டுறாங்க. ஃபிளாஷ் கார்ட்ஸ் காட்டுனா மட்டும் தான் மைண்ட்ல நிக்கும். ஏன்னா, சும்மா நம்ம ஒரு புக்க வச்சு கதை சொன்னா மட்டும் மைண்ட்ல நிக்காது கண்டிப்பா. ஒரு ஆக்ஷனோ இல்ல பிக்சரோ காட்டும்போது தான் அவங்க வந்து இமேஜின் பண்ணிப்பாங்க. ஓ! இப்படிதான் இந்த குழந்தை இருந்தா, இப்படிதான் முயல் ஓடுச்சான்னு இமேஜின் பண்ணிப்பாங்க. அதுக்கு பப்பெட்ஸ், ஃபிளாஷ் கார்ட் காட்டுறோம். அது மட்டும் இல்லாம பயிற்சி ஏடுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழு முடிக்க அவங்க ஆக்டிவிட்டி பண்ணும்போதே, அந்த எழுத்த புரிஞ்சுகிட்டு அந்த ஆக்டிவிட்டி செய்ய முடியும். அப்ப கண்டிப்பா அவங்க மைண்ட் அது ஸ்ட்ராங்கா நின்னுடும். ஏன்னா, அவங்க ஆக்டிவிட்டி நீங்க ஹெல்ப்பே பண்ண வேண்டாம். அதுல இருக்க சென்டென்ஸ படிச்சு நீங்க என்ன பண்ணணும்னு ஆக்டிவிட்டி சொல்லிட்டா மட்டும் போதும். அவங்களே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அவ்ளோ சுலபமா குடுத்துருக்கோம் நம்ம அதுல. இப்ப ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் குடுக்குறோம். நம்ம வந்து பயிற்சி அதாவது குழந்தைங்க வந்து முதல்ல அவங்களுடைய எழுத்துக்கள மனதில பதிய வச்சுட்டு, அத திருப்பி பயிற்சியாவும் நம்ம குடுக்கும்போது, குழந்தைங்களுக்கு என்னைக்குமே மறக்காது. அந்த எழுத்துக்களும் மறக்காது, எழுதும்போது தடங்களும் வராது. அப்போ தமிழ் ஒலிப்பியல் நம்ம எல்லாருக்கும் தேவை.